விஞ்ஞாபனம் ஒருபோதும் சட்ட ரீதியான ஆவணமாகாது. எத்தனையோ ஜனாதிபதி தேர்தல் வருகின்றன, பாராளுமன்ற தேர்தல்கள் வருகின்றன, கொள்கை விஞ்ஞாபனத்தை வெளியிடுகிறார்கள். ஆனால் அதற்கேற்றால் போல் இந்த அரசாங்கம் நடந்து கொள்வது, அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த நல்லாட்சி அரசாங்கம். நல்லாட்சி அரசாங்கத்திலே பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நல்லாட்சி அரசாங்கத்திலே 2 கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஆட்சி செய்த வரலாறு ஐரோப்பா போன்ற நாடுகளிலே தான் அவ்வாறு நடந்திருக்கு. இலங்கை வரலாற்றிலே முதலாக அவ்வாறு நடந்தது. அவ்வாறு நடந்த பொழுதும் இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஊடகவியலாளரும் கொல்லப்படவில்லை. இந்த நாட்டிலே எந்த ஒருவரும் அதாவது பலவந்தமாக ஜனாதிபதிக்கு பேசியதற்காக அல்லது அரசாங்கத்துக்கு பேசியதற்காக தண்டிக்கப்படவில்லை. அதே போல் இந்த அரசாங்க காலத்திலே பள்ளிகளை உடைத்தார்கள், அடாவடித்தனம் செய்தார்கள், எல்லாம் நடந்தது உண்மை. அத்தனை செய்தவர்கள், அம்பாறை பள்ளியை உடைத்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். திகன பள்ளிவாசலை திகனையிலே அந்த அநியாயத்தை செய்த அமித் வீரசிங்க தலைமையிலான கூட்டம் கைது செய்யப்பட்டார்கள். ஞானசார தேரர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அதே போல் எங்கே மினுவாங்குடை தொடக்கம் நிக்கர்வட்டி அங்கெங்கெல்லாம் இந்த அநியாயம் செய்த 300 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவ்வாறு சட்டம் ஒழுங்கு ஓரளவு இந்த அரசாங்கத்திலே நியாயமாக நடந்திருக்கிறது. ஆனால் அந்த மொட்டுக்கச்சோடு இருக்கிற கூட்டம் தான் அவர்களுடைய அரசாங்க காலத்திலும் இந்த அநியாயங்களை செய்தார்கள், இந்த காலத்திலும் செய்தார்கள். ஆனால் இந்த அரசாங்க காலத்தில் உங்களுக்கு தெரியும், பிரதமரை ஜனாதிபதி நியமித்தார். பிரதமரை நியமித்தது தவறு என்று நீதிமன்றம் சொன்னது. பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்தார். நீதிமன்றம் சொன்னது அது தவறு என்றேன். நீதிமன்றத்திலே ஒரு சுயாதீன தன்மை உருவாக்கப்பட்டது. அந்த அரசாங்க காலத்திலே சுயாதீன தன்மை அங்கு இருக்கவில்லை. அதாவது உச்ச நீதிபதி சிராணி பண்டாநாயக்கா தனக்கு இயல்பாக செயல்படவில்லை என்று இரவாக அந்த பதவியிலிருந்து தூக்கப்பட்ட வரலாறு இருக்குது. எனவே அவ்வாறு எக்னலி கூட கொல்லப்பட்டார். அதே போல் பல லசந்த விக்ரதும்ம கொல்லப்பட்டார், பல ஊடகங்களால் கொல்லப்பட்டார்கள். எங்களுடைய தம்புள்ளை அடித்த பொழுது நாங்கள் போய் கத்தினோம், அவரை அந்த தேரரை கைது செய்யுங்கள் என்று. தம்புள்ளையில் உள்ளவரை, கிரேன் பாஸிலே உள்ளவர்களுக்கு சிடியை கொண்டு போய் அரசாங்கத்தில் கொடுத்தோம், ஜனாதிபதியிடம் கொடுத்தோம், கோட்டாபேட்டை கொடுத்தோம், போலீஸார் கைது செய்யவில்லை. அழுக்கமையிலே ஞானசார தேரர் செய்த அட்டகாசத்துக்கு 60 என்று எங்களுடைய அந்த ஊர் மக்கள் போய் போட்டார்கள். அவரை ஒரு முறை கூட போலீஸார் கூப்பிட்டு விசாரிக்கவில்லை. அந்த அரசாங்க காலத்தில் அனாச்சாரம் செய்த அடாவடித்தனம் செய்தவர்கள் இந்த அரசிலும் செய்தார்கள். ஆனால் அந்த அரச காலத்தில் அவர்களை தண்டிக்கவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை. இந்த அரசு அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்திருக்கிறது. எனவே எதிர்காலத்திலே இந்த மாதிரியான தண்டனையை விட இறுக்கமான தண்டனைகளை, அதாவது அவர்களுடைய கைகளுக்கு விலங்குகளை போட்டு நான் சிறையிலே அடைப்பேன் என்று சஜித் பிரேமதாசா தைரியமாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, முஸ்லீம் பகுதிகளிலே கோட்டாபேயுடைய அணி ஒரு பேச்சு பேசுகிறார்கள், முஸ்லீம்களை சந்தோஷப்படுத்த. தமிழ் பகுதியிலே போய் இன்னொரு வகையாக தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்த பேசுகிறார்கள். சிங்கள மக்கள் மத்தியிலே போய் ரிஷாட் இருக்கிறார், எனவே வாக்களிக்காதீர்கள், எனவே இங்கு இது எங்களுடைய நாடு, இது நாங்கள் ஆள வேண்டும், மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சிங்கள மக்கள் மத்தியிலே இன்னொரு வித்தியாசமான பேச்சை பேசுகிறார். இவ்வாறு 3 வகையான பேச்சை கோட்டா அணியினர் பேசி மக்களை, இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி அந்த ஆட்சி கதிரையிலே அமர வேண்டும் என்பதற்காக மிக மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சஜித் பிரேமதாசா தலவாக்கலையிலே மலையக மக்கள் மத்தியிலும் ஒன்றைத்தான் பேசுகிறார், யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒன்றைத்தான் பேசுகிறார், கல்முனையிலே முஸ்லிம்கள் மக்கள் மத்தியிலும் ஒன்றைத்தான் பேசினார். அதே போல ஹம்பாந்தோட்டையிலே சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரே விஷயத்தை பேசுகிறார். அவருடைய பேச்சுக்களை கேட்டால் தெரியும். எல்லா விஷயத்திலும் சொல்லுகிறார், நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டியதை உறுதிப்படுத்துகிறார். ஒரு இனவாதத்தை உருவாக்குகின்ற தலைமை நிச்சயமாக ஒரு நல்ல தலைமையாக இருக்காது என்று பேசுகிறார். இந்த நாட்டு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முதலிலே இந்த மதவாதத்தை, இனவாதத்தை கக்கி இந்த நாட்டை இந்த அசகார சூழலுக்கு கொண்டு செல்கின்ற இந்த கூட்டத்தை அடக்க வேண்டும் என்று பேசுகிறார். இவ்வாறு எல்லா வகையிலும் எல்லா இடத்திலும் ஒரே முறையிலே பேசுகின்ற ஒரு உண்மையான தலைவனாக சஜித் பிரேமதாசன் செயல்படுகிறார். எனவே அந்த வகையிலே இன்று இந்த நாட்டிலே உள்ள உண்மையான நாட்டுப்பற்றாளர்கள், அது பௌத்தர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், அல்லது மலையக சமூகமாக இருக்கலாம், எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சஜித் என்கின்ற ஒரு நபரை தெரிவு செய்ய வேண்டிய, வாக்களிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. ஏன்? இந்த அழகான நாட்டை காப்பாற்றுவதற்காக, நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டிலே இனிமேல் யாரும் பயமில்லாமல் வாழ்வதற்காக.